ஹலோ கைஸ், இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் செஞ்ச ஸ்வீட் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தாங்க செஞ்சுருந்தேன். ஆச்சி குலோப் ஜாம் மிக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. இப்போ 2 பாக்கெட்டுமே பிரித்து கொட்டி செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டும் படாமலும் பிசையணும், ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த சைடு ஜீராவும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டம்ளர் இல்லைன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே விட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஜீரா ஆறுனதும் அந்த ஜீராவில் போட்டு ஊற வச்சிட வேண்டியதான். ஓவர் நைட் ஊறிட்டு நான் மறுநாள் மார்னிங் எடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா